இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. ஒரு முறை டேல் கலோவே என்ற சகோதரர் ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த பெரிய ஆலயத்தின் திறந்த ஜன்னல் வழியாக ஒரு சிறு பறவை உள்ளே வந்தது. ஆலயத்தின் குறுக்கும் நெடுக்குமாக அந்த பறவை பறந்து திரிந்தது. பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அது வெளியே போக முயற்சித்தது. அதற்காக அது சுற்றி சுற்றி பறந்து வெளியே போகும் வழியை தேடியது. சற்று தாழ்வாக வந்தபோது அந்த சகோதரன் அதை பிடிக்க முயற்சித்தார். ஆனால் அது மீண்டும் உயிரை எழும்பி பறக்க ஆரம்பித்தது. அவர் அந்த பறவை பறந்த இடத்திற்கெல்லாம் கூடவே சென்றார். ஆனால் அந்த பறவை அவர் கைகளில் சிக்காமல் தானே வெளியே போகும் வழியை தேடிக்கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு வர்ணமிட்ட கண்ணாடி ஜன்னலில் அதுதான் வெளியே போகும் வழி என்று நினைத்து அதில் போய் வேகமாக மோதிய போது அடிபட்டு கீழே விழுந்தது. அப்போது அதை கையில் எடுத்த அந்த சகோதரன் டேல் கலோவே, நீ மட்டும் என்னை அனுமதித்திருந்தால் நான் எப்போதோ உன்னை விடுவித்திருப்பேன். ஆனால் நீயோ என் கையில் வராமல் உன் இஷ்டத்திற்கு பறந்து சென்றாய். கடைசியில் இதோ அடிபட்டு கீழே விழுந்து இப்போது என் கையில் கிடைத்திருக்கிறாய் என கூறி ஜன்னலை திறந்து அதை வெளியே விட்டார். அது தன் செட்டைகளை அடித்து விடுதலையோடு பறந்து சென்றது. அப்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு சம்பவத்தை நினைவூட்டினார். சில வருடங்களுக்கு முன்பு அவருடைய வாழ்க்கையிலும் அவர் உடைந்து போனவராக, உறவினர்களால் மறக்கப்பட்டவராக, குழப்பம் நிறைந்தவராக, என்ன செய்வது எங்கே செல்வது என்று தவித்த வேளையில் தான் கர்த்தரின் கரத்தில் விழுந்த போது கர்த்தர் அவருடைய இருதயத்தின் காயங்களை கட்டி பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி அவர் அறியாத உயரத்தில் அவரை கொண்டு போய் விட்ட தயவை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் எங்கு செல்வது, எப்படி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்று திகைத்து முட்டி மோதி கொண்டிருக்கிறீர்களா? யார் என் பிரச்சனையை தீர்ப்பார் என அந்த சிறு பறவையைப் போல் பேதைகளாய் வழி தெரியாமல் கலங்கி நிற்கிறீர்களா? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் பிரச்சனைகளுக்கு பரிகாரி நீர்தான் ஆண்டவரே என்று அவரது கரங்களில் விழும்போது அவர் நிச்சயமாகவே பரிகாரியாய் இருந்து விடுதலை தருவார். என் பிரச்சனையை தீர்க்க எந்த ஆண்டவனாலும் முடியாது என்று எண்ணுகிறீர்களா? நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்று கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது வெறும் தண்ணீரை சுவையான திராட்சை ரசமாக மாற்றிய தேவன் நம் தேவன் அல்லவா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து மீட்டு வழிநடத்தி வந்த போது அவர்களுக்கு முன்னால் சிவந்த சமுத்திரம் ஆரவாரத்தோடு அலை அலையாய் அடித்து நின்றது. பின்னால் பார்வோனின் சேனைகள் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வெறியுடன் துரிதமாக தங்கள் ரதங்களை ஓட்டிக் கொண்டு வந்தனர். எந்த பக்கமும் செல்ல முடியாத நிலைமை. என்ன செய்வது என்று திகைத்த நேரத்தில் கர்த்தரின் கரத்தில் விழுந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் ஆர்ப்பரிக்கும் கடலில் வழியை திறந்தார். உலர்ந்த தரையில் நடப்பது போல நடந்தார்கள். பார்வோனின் சேனை சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி போனது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக வரும் சத்துருவின் எல்லா தந்திரங்களையும் தேவன் முறியடிப்பார். உங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். தேவனுடைய கரத்தில் விழுங்கள். நிச்சயமாக தேவன் தப்புவிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா பிரச்சனைகளின் வேளையிலே, கஷ்டங்களின் வேளையிலே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தங்கள் சுய இஷ்டத்தின்படி பிரயாசப்பட்டு கடைசியிலே ஒன்று முடியாமல் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல தகப்பனே அப்பா, மனுஷருடைய கரங்களில் விழாதபடி அப்பா உம்முடைய கரத்திலே கர்த்தாவை விழுந்து கர்த்தாவை நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.